திமுகவோட தேர்தல் அறிக்கையில சேர்த்துட்டாங்க. அதை தமிழிசை அக்கா கேள்வி கேட்டுட்டாங்க. ஏன் இவ்வளவு நாளா எங்க போட்டீங்க? நல்லா தெரிஞ்சுக்கணும். தமிழிசை போன்றவர்கள் கேள்வி வேகமா கேட்டுட்டு அப்படியே பெரிய புத்திசாலி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டை நிறுத்தும் போது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். RSS ரவிக்கு கொஞ்சம் கூட சட்ட அறிவு என்பதே கொஞ்சமே இல்லை. இந்த ஆளெல்லாம் எப்படி கவர்னரா போட்டு வச்சிருக்காங்க. MLA-வாக இருப்பவர்கள் அமைச்சராவதுக்கு தகுதி உடையவர்கள். அதுதான் முக்கியம். அது கோர்ட்டுக்கு தெரியும், நீதிபதிக்கு தெரியும், நீதித்துறை எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நான் திராவிடர்கள், திராவிட மரபினத்தில் வந்தவர்கள், ஆனால் நான் உயர்ந்த சாதி என்று சொல்லுகிறவர்களுடைய காலை தொட்டு கும்பிட்டு சட்டையை கைட்டிட்டு இடுப்புல துண்டு கட்டிட்டு போவன்னு சொன்னா அவன் திராவிடனா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் ஒரு அடிமை. திராவிட கட்சிக்கழக நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது கழகத்திலிருந்து தேர்தல் பணி செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள். அண்ணா வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. இன்னைக்கு தேர்தல் திருவிழா ஆரம்பமாயிடுச்சு. ஏன்னாக்க திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. ஒரே பரபரப்பு. மக்கள் மத்தியில ஒரு பக்கம் மகிழ்ச்சி, எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் விமர்சனம். பிஜேபியில இருந்து நம்ம அக்கா தமிழிசை அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆளுநர் கூடிய அதிகாரத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு சட்டப்பிரிவு 361 நீக்கணும்னு சொல்லிட்டு திமுகவோட தேர்தல் அறிக்கையில சேர்த்துட்டாங்க. அதை தமிழிசை அக்கா கேள்வி கேட்டுட்டாங்க. ஏன் இவ்வளவு நாளா எங்க போட்டீங்க? போய் ஆளுநர் ராஜ்பவனுக்கு போய் அவங்க தட்டி போட்டா தெரியாதா? மத்திய அரசு மாநில அரசுல கூட்டணியில இருந்தப்பதான் இது வரைக்கும் கோரிக்கையா கேட்டுட்டாங்கன்னு கேட்டுட்டாங்க. அது குறித்து உங்க கருத்து? தமிழிசைக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே புரியாது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அடிப்படையான தாற்பரிய கொள்கையில அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதுக்கேற்ப ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை அப்படின்ற கருத்து தான் நம்முடைய கருத்து. அதே நேரத்தில் ஆளுநர் பதவி இருக்கு அப்படின்னும் பொழுது அதற்குரிய அதிகாரத்தை அதனுடைய நிலைப்பாட்டுல ஒழுங்கா போயிட்டு இருந்தாங்க. நாம எப்ப கண்டிக்கணுமோ எப்ப சொல்லணுமோ தடுத்து நிறுத்திடுவோம். நல்லா தெரிஞ்சுக்கணும். தமிழிசை போன்றவர்கள் கேள்வி வேகமா கேட்டுட்டு அப்படியே பெரிய புத்திசாலி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுக்காக சொல்றேன்னா, மிக தெளிவாக நம்முடைய அரசு நடக்கும்போது வருகிற கவர்னர்கள் அந்த கவர்னர் பொறுப்புக்கு மீறி எதையாவது செய்கின்ற போது கடுமையான எதிர்ப்பையும் போராட்ட களங்களையும் வைத்து நம்ம கரெக்ட் பண்ணோம். அப்படி கரெக்ட் பண்ணிட்டு போகும்போது கவர்னர் பதவி போயிட்டு இருந்தது. இப்ப அதையெல்லாம் தாண்டி இரட்டை ஆட்சி முறை போல யூனியன் கவர்மெண்ட் இருக்கக்கூடியவர்கள் மக்களாட்சி தத்துவத்தையே சாகடிக்கின்ற விதமாக எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுது. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஒரு கவர்மெண்ட் இருக்கு. அந்த கவர்மெண்ட்டுக்கு மேல ஒரு நியமன பதவியான ஒரு ஆளை கொண்டாந்து போட்டா ஆளுநர்னு ஒழுங்கா இருந்துட்டு போய் சேர்ந்துகிட்டு இருந்த இடத்துல போய் உட்காந்து தானே ஒரு முதலமைச்சர் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு. ஏன்னா அதுக்காக தான் சொன்னோம். அந்த 361 க்ளோஸ் பண்ணாதான் இவனுக்கு அடங்குவானுங்க. ஸ்பெஷல் பவர்ன்ற பேர்ல இந்த ஆளு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு பிடிக்கல. பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சருடைய இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு. அமைச்சரா இருக்கும்போது பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் அவரும் முக்கியமான அவர்தான் பல்கலைக்கழகங்கள் நடத்துறவர். அங்க இருக்கிற பணியாளர்கள், அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ், அங்க இருக்கிற எல்லாருக்கும் அவர் தான் முக்கியம். அவரு அனுபவம் வாய்ந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு வர்றார். இந்த கவர்னர் வந்தவுடனே தமிழிசைக்கு சொல்லணும். இந்த கவர்னர் வந்தவுடனே தன்னை வேந்தர் சொல்லிட்டு யூனிவர்சிட்டி உள்ள போய் பிரச்சனை பண்ணி ஐயா பேர்ல தந்தை பெரியார் பேர்ல இருக்கிற பல்கலைக்கழகத்துல சீர்கேடு உருவாக்கி சீரழிவு நிலையை உருவாக்குறத தடுத்தார். எதிர்த்து நின்னார். நீ அங்கேயே இரு, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டுல அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றினார். அது இவருக்கு பிடிக்கல. வெறுப்பு, கடுப்பு. தனிப்பட்ட முறையில் அவர் மீது காழ்ப்புணர்ச்சியை உருவாக்கிக்கிட்ட ஆளு சுயநலவாதி. அதற்கு அடுத்ததாக அசம்பிளிக்கு போயிட்டு சட்டப்படி எப்படி நடந்துக்கணுமோ அதையும் நடந்துக்காம துடிதுடி இறங்கி ஓடுறதும் ஒடியாடுறதும் மிக கேவலம். மலிவானவர்கள். அந்த மலிவான கூட்டத்தை சேர்ந்த தமிழிசை பேசுறதுல நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். அவன் ஏந்திரிச்சு பாதியில போகும்பொழுது பொன்முடி என்ன சொன்னார் தெரியுமா? சட்டப்படி நடக்கிறதுக்கு கத்துக்கிட்டு கவர்னரா வரணும். சட்டத்தை மீறி எல்லாம் போகக்கூடாது. தேசிய
பாட போற இடத்துல இப்பெல்லாம் இறங்கி போனா என்ன அர்த்தம்? முதல்ல உட்காருங்க. அதெல்லாம் முடியாதுன்னு இறங்கி ஓடினேன். அதிலிருந்து அவர் மேல தனிப்பட்ட முறையில் கடுப்பு. இப்படி சுயநல விருப்பு, வெறுப்புகளை வைத்துக்கொண்டு அவரை விடுதலை செய்து விட்ட ஒரு வழக்க தனக்கு வேண்டிய நீதித்துறை ஆட்கள் மூலமாக எடுத்து தண்டனை கொடுக்க வச்சு, அந்த தண்டனை எதிர்த்து அப்பீலுக்கு போகும்போது அதிலேயும் சிக்கல்களை குழப்பங்களை உருவாக்கிக்கிட்டு இன்னைக்கு அந்த ஆளு நடமாடுறது நமக்கு தெரியும். கரெக்டா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க? கிளீனா அழகா சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே. தனக்கு வேண்டிய நீதித்துறை ஆட்களை வைத்து ஜட்ஜஸ் வச்சு அதெல்லாம் எடுத்து தண்டனை மறுபடியும் சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல அதை நிறுத்திட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டை நிறுத்தும் போது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். RSS ரவிக்கு கொஞ்சம் கூட சட்ட அறிவு என்பதே கொஞ்சமும் இல்லை. இந்த ஆளெல்லாம் எப்படி கவர்னரா போட்டு வச்சிருக்கானுங்க? ஒரு கவர்னரா வர்றதுக்காவது அடிப்படை தகுதி எல்லாம் கூட வைக்கலாம். அது கூட கிடையாது இந்த நாட்டுல. இந்த பிஜேபிக்காரங்க அதை பயன்படுத்துறது மற்ற ரகமான RSS காரனும் கொண்டாந்து போடுறாங்க. இந்த ரவிக்கு அது ஒண்ணும் புரியல. ஒருத்தர் அதை எடுத்த உடனே திருக்கோயிலூர் தொகுதி காலி இல்ல அப்படின்னு ஸ்பீக்கர் அறிவிச்சாச்சு. அதை தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிட்ட உடனே அண்ணன் பொன்முடி அவர்கள் எம்எல்ஏவாக மீண்டும் ஓகே ஆயிட்டார். எம்எல்ஏவாக இருப்பவர்கள் அமைச்சராவதுக்கு தகுதி உடையவர்கள். அதுதான் முக்கியம். அது கோர்ட்டுக்கு தெரியும், நீதிபதிக்கு தெரியும், நீதித்துறை எனக்கு தெரியும். நீ உனக்கு என்ன தெரியும்? நீ என்னமோ அவரை விடுதலை பண்ணல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னா அவர்கள் அடுத்த கட்டத்துல அவங்க இருக்காங்கன்றது அர்த்தம். அதை நாம புரிஞ்சுக்கணும். அதனால எந்த விதத்திலையும் எதுவுமே தெரியாம அவருக்கு பதவி பிரமாணமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடியத்தனமா இருக்கிறார். நம்ம என்ன சொல்றோம்னா, ஆளுநர் அந்த ஒழுங்கா தமிழிசை கேள்வி, ஏன் அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க? நாங்க எப்பயும் குரல் கொடுக்கிறோம், நீதிக்கு உரிமைக்கு குரல் கொடுக்கிறோம். அதே நேரத்துல அது இருக்கும் வரையில் அதை முறையாக ஒழுங்காக அதை நாங்க பாக்குறோம். எங்களுக்கு ஒரு கட்டத்தை மீறி வரும்போது எங்களுடைய கூட்டணி ஆட்சியா நடக்கும்போது எல்லா கவர்னர்ஸும் கிளீனா அந்த சட்டப்படி இருந்தாங்க. எதிர்கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, எந்த கவர்னரும் இப்படி துலாக்கரமாக போனது கிடையாது. ஆனா பிஜேபியின் ஆட்சியில் இப்படி நடக்குது. சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில 361 நம்ம ஸ்பெஷல் பவரை எடுத்துட்டா சரியாயிடும்ன்றதுனால சொல்லி இருக்கிறோம். இது கூட தெரியாம இப்ப என்னமோ மோடி இப்ப சொல்லிட்டு இருக்காரு பிஜேபி, ஏன் இதெல்லாம் அப்ப என்ன பண்ணாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா நிறைய கேட்கலாம். இவரு டிடிவி தினகரன் இருக்காரு இல்லைங்களா, அவர் பிஜேபி கூட கூட்டணி வச்சு 2 தொகுதி கன்ஃபார்ம் இருக்காங்க. பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது தமிழ்நாட்டுல அத்தனை பேரும் திராவிடர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிஜேபி திராவிடத்தை வேறு இருக்கும்னு சொல்றாங்க, கழகம் இல்லாத ஆட்சின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவரை எப்படி தமிழ்நாட்டுல பிறந்தவங்க அத்தனை பேரும் திராவிடர்கள் சொல்றாரு? இதுல என்ன நோக்கம் இருக்கு? அதுல இருக்கிற நோக்கமே இல்லம்மா, நீங்க கேட்டது கரெக்டா. அதுல இருக்கிற நோக்கம் என்ன தெரியுங்கள? பிஜேபி செய்யற வேலைதான் எல்லாம் RSS வேலைதான். அதாவது எங்க கூட்டணியில எங்க கிட்ட எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு ஏமாத்துறதுக்காக. நாங்களும் திராவிடர்கள் தான், நாங்களும் திராவிடர்கள்னாலும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அவர்களாக சரியா இருக்கணும். இல்லைன்னா அவங்க அது புறப்பால இருக்கிறதுனால பிரயோஜனமே கிடையாது. நான் திராவிடர்கள், திராவிட மரபினத்தில் வந்தவர்கள், ஆனால் நான் உயர்ந்த சாதி என்று சொல்லுகிறவர்களுடைய காலை தொட்டு கும்பிட்டுட்டு சட்டையை கைட்டிட்டு இடுப்புல துண்டு கட்டிட்டு போவன்னு சொன்னா அவன் திராவிடனா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் ஒரு அடிமை. இப்படி ஒரு திராவிடன்னா சுயமரியாதை தன்மானத்தோடு ஆணும் பெண்ணும் எழுந்து நிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் திராவிட தமிழர், திராவிட தமிழ். அதை விட்டுட்டு எல்லாரும் திராவிடர்கள், நாங்கெல்லாம் கையை கட்டிக்கிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு செருப்பு தூக்கிட்டு ஓடுவோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு உனக்கு எதுக்கு? இப்ப இந்த இன்க்ளூடிங் தமிழிசை உட்பட எல்லாரையுமே நினைச்சு பாருங்க. நீ எதுக்கு காஞ்சிட்டு போற சங்கராச்சாரிகிட்ட? அதனால என்ன செய்யறான்? அந்த கதவு ஒருத்தரை தூக்கி அங்க போய் நிக்க வைக்கிறாங்க. ஏன்? பிறப்பால் நீ சூத்திர, பிறப்பால் நீ பஞ்சமன். எல்போர்டு போனாலும் சரி, தமிழிசை போனாலும் சரி, கீழே தள்ளி உட்கார தொட மாட்டாங்க, சால்வையை தூக்கி போடுவாங்க. தெரியுது இல்ல? அந்த அந்த கொடுமையை சகித்து கொண்டிருக்கிற இவர்களும் திராவிடர்கள் தான், தமிழ்நாட்டுல பிறந்த திராவிடர்கள் தான் அப்படின்னா இல்ல. திராவிடனாக இருந்தால் தந்தை பெரியார் சொல்லியது போல மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு இல்லையா?
மானமும் அறிவும் இருக்கும்ல, சுயமரியாதை வாழ்வே சுக வாழ்வுன்னார். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய புதல்வர்கள், தமிழர்கள் எல்லாருமே திராவிட தமிழர்களாக பார்க்கலாம். இவங்கெல்லாம் வந்து இப்ப இந்த தேர்தலுக்காக இந்த ஒரு 1 1/2 மாசத்துக்கு நாங்களாம் திராவிடர்கள் தெரியுமா? நாங்களாம் திராவிடர்கள் ஏமாற்றம். தெரியுமா? அத உடனே அமித்ஷா மாரி இருக்கிற குரூப்ஸ், இல்ல இங்க இருக்கக்கூடிய 420 மலை போன்றவர்கள் எல்லாம் திராவிடர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். திராவிட இயக்கம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரியாக இல்லாம, முறையாக இல்லாம, நெறியோடு இல்லாம இருக்கக்கூடிய யாரும் எதையுமே சொல்லிக் கொள்ள முடியாது. அதுல இப்ப இவரும் வந்து சேர்ந்துட்டாரு. திராவிட இயக்கம் இன்னைக்கு வந்துட்டு மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அத வந்துட்டு நம்ம பிஜேபி தலைவர் அண்ணாமலை இருக்காரு இல்லைங்களா, இந்த தேர்தல் அறிக்கை 2021 கொடுத்ததை அப்படியே கொடுத்திருக்காங்க. இது வெற்றி காகிதம் மட்டும்தான், இதனால யாருக்கும் எந்த பலனுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எப்படி 2019 நிறைவேற்ற முடியாம போனதோ அதே மாதிரிதான் இப்பயும். அதாவது முதல்ல 420 மலைக்கு ஒண்ணு சொல்லணும். தேர்தல் அறிக்கைன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு தேர்தல் அறிக்கைன்னா அதனுடைய இலக்கணம் தெரியுமா? அதனுடைய நிலைப்பாடுகள் பத்தி ஒண்ணுமே தெரியாது. சும்மா உட்காந்தீங்கன்னு எங்கேயோ ஐபிஎஸ் ஆபீசர்னு சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு ஊதாரித்தனமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த இந்த ஆளு, கிரிமினல்களை புடியிடான்னா கிரிமினல்களோட பழகிட்டு இருந்த இந்த ஆளு இங்க வந்து இது பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பார், உன்னுடைய தேர்தல் அறிக்கை எடுத்துப்பாரு, உன் லட்சணத்தை, உன் தலைவன் சொன்ன லட்சணத்தை, உன் தேர்தல் அறிக்கையில வருது. ஒவ்வொருவருடைய கருப்பு பணம் கள்ளப்பணத்தை பிடித்து ஒவ்வொருவருடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் 15 lakhs போடுவேன்னு போன தேர்தல் அறிக்கையில சொன்னது உன் தலைமை. வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொன்னது உன் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. எல்லா வகையிலேயும் அந்த தேர்தல் அறிக்கை என்பதை அப்படியே டைப் பண்ண மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்காக போட்ட பிஜேபியை சேர்ந்த இந்த 420 மலை மக்களுக்காக. தமிழ்நாட்டில் ஒன்றிய அலுவலகங்களில் தமிழ் இருக்கும். என்ன தப்ப? ஒன்றிய அலுவலகங்களில் தமிழ் இருக்கும் என்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த தாய்மொழி இருக்கும்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து செய்வதை பற்றி ஆலோசிக்கப்பட்டு அவர்களுக்கான விதிமுறைகள் வகுக்கப்படுகின்றன. அது என்ன தப்புன்றீங்களா? அது என்ன தேர்தல் அறிக்கையில நாங்க சொல்றோம், மகளிருக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற உரிமை தொகை அதை இந்தியா முழுவதும் தர வேண்டும் என்று நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறாங்க. இந்தியாவே வரவேற்குது. வா, தமிழ்நாட்டில் இருக்கிறது நமக்கு வரப்போதேன்னு சொல்லிட்டு எல்லா தாய்மார்களும் எல்லா குடும்பமும் இந்திய துணை கண்டத்துல நினைச்சு பாக்குறாங்கன்னா அது எங்க தலைவர்களுடைய அறிவும் ஆற்றலும். மக்களுடைய நாடி பிடித்து பார்த்து மக்களாட்சி நடத்துறாரு. அதுக்கான விலைகள் இப்படி ஒவ்வொரு பாயிண்டாக வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள்ல முன்னுரிமை அந்த மாநிலத்து மக்களுக்கு, இதெல்லாம் நம்ம தேர்தல் அறிக்கையில இருக்கு. இந்த தேர்தல் அறிக்கையில வரக்கூடிய இந்த நிலைப்பாடுகள்ல நீ எதை தப்புன்னு சொல்லுவ, எதை குறைன்னு சொல்லுவ? உனக்கு என்ன தெரியும்? நீ என்னைக்காவது அதிகாரத்துல இருந்திருக்கிறியா? அரசாங்கம்னா என்னன்னு தெரியுமா? உனக்கு பவர்னா நீ ஒருத்தருக்கு கீழே வேலை செஞ்சவனை தவிர நீ ஒன்னும் அரசு கிடையாது. ஆனால் எங்க தலைவர்லாம் அரசு, அரசாங்கம். அதனால நாம சொல்றோம், மோடியினுடைய கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் அதனுடைய தேர்தல் அறிக்கையில கடந்த முறை சொன்னது எல்லாத்தையும், எய்ம்ஸ் சொன்னதெல்லாம் அந்த தேர்தல் அறிக்கையிலேயே எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது. எங்க போச்சுன்னு கேட்டா எல்லாம் போச்சு. இன்னைக்கும் எதுவும் செய்யவே இல்லை. இதை போல சொல்லி சொல்லி செய்யாமல் போவதல்ல திமுக. சொன்னதை செய்யும், செய்வதை சொல்லும். அதுதான் முக்கியம். அதுக்கு தொல்லை கொடுக்கறது நீ. ஜிஎஸ்டி வரிய போட்டு அரிசியுடைய விலையை கூட ஏற்றி விட்டது நீ தானே. அரிசி விலையில இருந்து சாதாரண பால் பவுடர் இருந்து சாதாரண எல்லா ஏழை எளிய மக்கள் உபயோகப்படுத்துற எல்லாத்திலையும் ஜிஎஸ்டியை போட்டது நீ. அந்த ஜிஎஸ்டியை போட்டு நீ இவ்வளவும் செஞ்சிருக்கிற போது எங்களுடைய இயக்கம் ஆட்சிக்கு வருகின்ற போது, எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது மக்களுடைய சுமையை குறைப்போம், மக்களுடைய கஷ்டத்தை குறைப்போம் அப்படின்னு நாங்க சொல்றதை நீ தப்புன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? கல்வி கேள்விகளில் இந்த புதிய கல்விக் கொள்கை இந்த பேர் இருக்கிறத சுத்தமா தூக்கி எறியாத. அதை முறைப்படுத்தி சரியான கல்விக் கொள்கையை அறிவிக்கின்ற அது என்ன தப்பா? ஆக
இந்திய துணைக்கண்டம் முழுவதும் திராவிட மாடல் தேர்தல் அறிக்கையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த திராவிட மாடல் தேர்தல் அறிக்கைக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. 420 மலை, தமிழ்நாடு தனிநாடுன்னு சொல்லி சில நேரத்துல பேசும். சில நேரத்துல இப்படி பேசும். அதனால நாம அந்த மாரி நடிகர்களுக்கு அந்த மாரி வேஷம் கட்டிக்கிட்டு ஆடுறவங்கள பத்தி நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியறதே இல்ல. பிஜேபி விளம்பரம், காசு, நாளைக்கு இப்ப தமிழிசை காசு வந்துருச்சு இல்ல. எம்பி ஆமா. தமிழிசை இங்க நிக்கட்டும் எழுதி வச்சுக்கங்க. இன்னைக்கு நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கங்க. தமிழிசைக்கு டெபாசிட் கிடையாது. டெபாசிட் வாங்குறதுக்கு அது தலையால தண்ணி குடிக்கணும். இன்னைக்கு ஆளுநர் இதை கொண்டு எதுக்கு மாநிலங்களவைக்கு போயிடலான்றதுக்காக பிளான் பண்ணி செஞ்சிருக்கான். இதுதான் அவங்க கூட இருக்கவங்க சொல்றது. இப்ப வந்துட்டு மாநிலங்களவைக்கு ஆமா. போய் அப்புறம் அவங்க மந்தி ஆயிடுறான். இப்படி எல்லாம் அமைச்சராக. பிளான் பண்ணி அதான் மந்தி. பிஜேபியில யாரும் அமைச்சர் கிடையாது. மந்திரி தாவி தாவி ஓடுறத மந்தி. மேல் தாவி கீழ்த்தாவி. இந்த மேல் தாவி மந்திங்களை ஆவறதுக்கு விலை 420 மலையும் அந்த ஆசையில் தான் திரும்பியும் கிடையாது. ஏதாவது பதவி கிடைக்கும் அது கிடைக்கும். இந்த கூத்தெல்லாம் இங்க எதுவும் நடக்காது. தமிழகத்தை பொறுத்தவரை மிக தெளிவாக 39 புதுச்சேரி. அப்ப புதுச்சேரியில் தானே நீ இருந்த ஆளுநரா இருந்தல இந்த தமிழ். புதுச்சேரி பிஜேபியில நிக்கலாம்னு தொட்டு பார்த்தா எல்லாம் பாஞ்சு கடிக்கலாம். ஒரே ஓட்டம் அங்கேருந்து ஓடியாந்துட்டேன். இதுதான் உங்களுடைய நிலை. நாம என்ன சொல்றோம்னா அரசியல் பேசுறதுலாம் ஆரோக்கியமான வாதங்களை வைங்க. நாங்க தயாராக இருக்கிறோம். ரைட். சமூக நீதி கூடாதுன்னு நீ சொல்ற, நான் வேணும்னு பேசுவேன். தாய்மொழி தமிழ் கூடாதுன்னு சொல்லுவேன், நான் தாய்மொழி தமிழ் வேணும்னு பேசுவேன். பெண்களுக்கு உரிமை கொடுப்பதை எங்கள் சனாதனம் ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்லுவேன், நாங்கள் உரிமை கொடுப்போம்னு பேசுவோம். இப்படி உன்னுடைய கொள்கைக்கு என்னுடைய கொள்கைக்கு இருக்கிற போட்டியை பேசலாம். அதை விட்டுட்டு கண்ணா அப்படின்னு எது எது நினைப்புக்கு வருதோ அதெல்லாம் பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற. அது 420 மலையா இருந்தாலும் சரி, அது இந்த தினகரனாக இருந்தாலும் சரி, அது இந்த தமிழிசையாக இருந்தாலும் சரி, தமிழ் இம்சை எதுவாக இருந்தாலும் எல்லாமே நாடகங்கள், நடிப்புகள். சரி, நல்லதுங்க. நம்மளோட பல்வேறு கருத்துக்கள் பேசிட்டு. நன்றி. அனைவருக்கும்